மைக்ரோசாஃப்ட் அதென்டிகேட்டர் ஆண்ட்ராய்டு மொபைலில் பயன்படுத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள். குறிப்பு: ஏதேனும் தெளிவுகள், கருத்துக்கள் மற்றும் கோரிக்கைகளுக்கு நீங்கள் QA@twrs.org என்ற முகவரிக்கு மின்னஞ்சல் அனுப்பி பதில் பெற்றுக் கொள்ளலாம். குறிப்பு: முதல் முறையாக நீங்கள் தி வின்யர்ஸ் ஆன்லைன் செயலியை தொடங்கும் போது மைக்ரோசாஃப்ட் அதென்டிகேட்டர் ஆப்பை நிறுவுமாறு கேட்கப்பட்டாலும், வழக்கமாக ஒரு சில நாட்கள் அனுமதி வழங்கப்படும். அப்போது அதற்குள் நிறுவிக்கொள்ளலாம் என்ற அனுமதியை தட்டி, நீங்கள் விரும்பினால் தி வின்யர்ஸ் ஆன்லைன் செயலியை தொடங்கும் பணியையும் செய்யலாம். பின்வரும் வழிகாட்டுதல்கள் மொபைலின் பதிப்பு அல்லது உருவாக்கம், வெர்ஷன் or மேக் மற்றும் மைக்ரோசாஃப்டின் புதுப்பிப்பு அடிப்படையில் மாறுபடலாம். யூடியூப் தளத்திலும் மைக்ரோசாஃப்ட் அதென்டிகேட்டர் குறித்து பல வீடியோக்கள் உள்ளன. 1. கூகிள் பிளே ஸ்டோரிலிருந்து மைக்ரோசாஃப்ட் அதென்டிகேட்டரை நிறுவி அதை திறக்கவும். 2. திற ஓபன் பொத்தானைத் தட்டித் தொடரவும். 3. ஏற்றுக்கொள் அக்செப்ட் பொத்தானைத் தட்டவும். 4. தொடரவும் கண்டினியூ பொத்தானைத் தட்டவும். 5. வேலை அல்லது பள்ளி கணக்கைச் சேர் ஆட் ஒர்க் or ஸ்கூல் அக்கவுண்ட் விருப்பத்தைத் தேர்ந்தெடுக்கவும். குறிப்பு: மற்றொரு மொபைல் அல்லது கணினியின் உலாவித் திரையில் தோன்றும் QR குறியீட்டை ஸ்கேன் செய்ய ஸ்கேன் ஒரு QR கோடு விருப்பம் பயன்படுத்தப்படுகிறது. இது அதென்டிகேட்டர் பயன்பாட்டை அமைப்பதற்கான மற்றொரு முறையாகும். 6. உள்நுழைக சைன் இன் என்பதைத் தட்டவும். 7. உங்களுக்கு அனுப்பப்பட்ட பயனர் பெயரை, யூசர் நேம், மின்னஞ்சல் முகவரி உள்ளிட்டு அடுத்து நெக்ஸ்ட் பொத்தானைத் தட்டவும். 8. கடவுச்சொல்லை பாஸ்வேர்ட் தட்டச்சு செய்து உள்நுழைக சைன் இன் என்பதைத் தட்டவும். 9. மைக்ரோசாஃப்ட் சரிபார்ப்பு குறியீட்டை வெரிஃபிகேஷன் கோட் உங்களுக்கு அனுப்ப பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணைத் தட்டவும். 10. உங்களுக்கு அனுப்பப்பட்ட சரிபார்ப்பு குறியீட்டை உள்ளிட்டு சரிபார் வெரிஃபை என்பதைத் தட்டவும். 11. மைக்ரோசாஃப்ட் அதென்டிகேட்டர் உங்கள் செயலியில் சேர்த்தவுடன் ஃபினிஷ் ஐ தட்டவும். 12. பாப்அப் இன் ஓகே என்பதைத் தட்டவும். 13. மைக்ரோசாஃப்ட் அதென்டிகேட்டர் பயன்பாட்டில் பயனர் கணக்கு யூசர் அக்கவுண்ட் சேர்க்கப்பட்டதைக் காட்டும் இறுதி பக்கமாகும். குறிப்பு: மைக்ரோசாஃப்ட் அதென்டிகேட்டர் உருவாக்கப்பட்டது எனினும் பயனர் செயலியில் உள்நுழைய அதென்டிகேட்டர் விருப்பத்தை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லை என்றால் ஒரே SMS விருப்பத்தை சரிபார்ப்பு குறியீடு முறை இதுவரை செய்ததைப் போலவே தேர்ந்தெடுக்கலாம். உங்கள் மொபைலில் ஆத்தென்டிகேட்டர் செயலியை நிறுவிய பிறகு, நீங்கள் எந்த உலாவியை பயன்படுத்தி தி வின்னர்ஸ் ஆன்லைன் ஆப்ஸை திறந்தாலும், உங்கள் பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல்லுடன் உள்நுழைந்த பிறகு, இங்கே காட்டப்பட்டுள்ளபடி ஒரு பக்கம் தோன்றும். உங்கள் அங்கீகரிப்பு செயலியை ஆத்தென்டிகேட்டர் ஆப் திறந்த திரையில் காட்டப்படும் எண்ணை உள்ளிடுமாறு கேட்கப்படுவீர்கள். இங்கே காட்டப்பட்டுள்ளபடி ஒரு பாப்அப் தோன்றினால், நீங்கள் காட்டப்பட்ட எண்ணை உரை பெட்டியில் உள்ளிட்டு ஆம் எஸ் என்பதைத் தட்ட வேண்டும். அல்லது அங்கீகரிப்பு பயன்பாட்டை கைமுறையாக மேனுவலி திறந்த எண்ணை உள்ளிட்டு தொடரவும். எண்ணை உள்ளிட நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டால், இங்கே காட்டப்பட்டுள்ளபடி ஒரு செய்தி தோன்றும். அதில் சுட்டிக்காட்டப்பட்ட விருப்பங்களில் ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த செயல்முறைகள் அனைத்தும் உங்களுக்கு கடினமாக இருந்தால், இந்த வழிகாட்டுதலின் அடுத்த பக்கத்தில் கூறப்பட்டுள்ளபடி நீங்கள் செய்யலாம். அங்கீகரிப்பாளரிடம் ஒப்புதல் கேட்கும் முதல் தடவை, என்னால் இப்போது எனது மைக்ரோசாஃப்ட் அங்கீகரிப்பு பயன்பாட்டை பயன்படுத்த முடியாது, I can't use my Microsoft Authenticator app right now என்ற விருப்பத்தை தேர்ந்தெடுக்கலாம். அங்கீகரிப்புச் செயலியை நிறுவுவதற்கு முன் நீங்கள் செய்தது போல், சரிபார்ப்பு குறியீட்டை உங்களுக்கு அனுப்புவதற்கான விருப்பத்தை தேர்வு செய்து, தி வின்னர்ஸ் ஆன்லைன் செயலியை திறக்கவும். The end.